வெல்கம் டு எஸ்டிவி எக்ஸ்பிரஸ். எஸ்எஸ்சி ஜிடியோடைய ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அது நம்மளுக்கு எப்படி பார்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பேஜில் தான் கொடுத்துருப்பாங்க வேகன்சி என்னென்னன்ட்டு. இது வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக அவங்க விட்ட நோட்டிஃபிகேஷனில் இருக்க வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25,487 வேகன்சி இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேஜஸ் இருக்குது, அதனால் யாருக்கும் தெரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ்நாட்டுக்காரங்க பாண்டிச்சேரிக்காரங்க ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பாருங்கள், மேல். வேறு எதையும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு பேஜில் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிஎஸ்எஃப். பாண்டிச்சேரி பிஎஸ்எஃப்க்கு வேகன்சி இல்லை. பட் ஆனால் சிஏஎஸ்எஃப்பில் கொடுத்துருக்காங்க. சிஏஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ட் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள், நானும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாண்டிச்சேரி இருக்குது. பாண்டிச்சேரிக்கு நேராக பிஎஸ்எஃப் வேகன்சி இல்லை, ஆனால் சிஏஎஸ்எஃப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்கள் சிஆர்பிஎஃப் தேர்டு. சிஆர்பிஎஃப் வந்து தேர்டு கொடுத்துட்டு அப்படியே வந்து பாருங்கள் சிஏஎஸ்எஃப் 7 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்பில் 3 இருக்குது. இதேமாதிரி தான் செக் பண்ணணும். மொத்தம் டோட்டலாக பாண்டிச்சேரிக்கு பார்த்திங்கன்னா இந்த லைன் பாண்டிச்சேரி மேலே அந்த லைன் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். டோட்டல் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 வேக்கன்ட் இருக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை 12 வேக்கன்ட். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இப்போ தெரியும் உங்களுக்கு. பிஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 16, சிஏஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 391 இருக்குது. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்பில் 176. ஃபோர்த்து ஃபோர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி வந்து 53 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிபிபி 32. அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸில் வந்து 46. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப்பில் வந்து எப்பயுமே 0 வேக்கன்ட் தான் காட்டும் எல்லா ஸ்டேட்டுக்குமே, ஏன்னா அது வந்து ஆல் இந்தியா கட் ஆஃப். அப்புறம் டோட்டலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோ 714 ஞாபகம் வச்சுக்கோங்க. 714 இருக்கிறது நீங்கள் தமிழ்நாடும் தொட்டு லைனாக பார்த்தாலும் பார்க்கலாம். இந்த 714 நம்மளுக்கான வேகன்சி. அதை தொட்டு லைனாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி பார்க்குறது தெரியல, செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ்லாம் பார்த்துட்டு வேகன்சி இல்லைன்னு சொல்கிறீங்க. அது என்ன நான் அப்புறம் சொல்கிறேன். 714 வேகன்சி இருக்குது. இந்தந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜில் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. செகண்ட் பேஜ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நக்சல் மிலிட்ரி அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நக்சல் இது உள்ள அந்தமாரி அஃபெக்டட் ஏரியா கிடையாது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஸோ நமக்கு எல்லாமே 000 தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் அந்தமாரி இருக்கும். அதேமாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குது, அங்கே அந்தமாரி இருக்கும். சத்தீஸ்கர் நக்சல் ஏரியா இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பேஜும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, அது பார்டர் அஃபெக்டட் ஏரியா அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நமக்கு இருக்காது, பார்டர் சைடு இருக்கவங்கள தான் இருக்கும். தமிழ்நாடு அதுலேயும் 0 தான் இருக்கும். பாண்டிச்சேரியும் 0 தான் இருக்கும். அடுத்து ஃபீமேலுக்கு பார்க்கலாம். ஃபீமேலுக்கு வந்து 4th பேஜ். எஸ், இது 4th பேஜ். இதில் வந்து எக்ஸ்க்ளூடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்க்ளூடிங் இல்லைனா அப்படின்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம். அந்த கேட்டகிரி நக்சல் மிலிட்ரி இந்தமாரி அஃபெக்டடான ஏரியா இல்லாத ஏரியாவுக்கு மற்ற வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 4th பேஜ் உமன்ஸுக்கு. பாண்டிச்சேரியை பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், ஏன்னா அது வந்து குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா அந்த லைன் மேலே கை வச்சு நல்லா ஃபுல்லாக நேராக அப்படியே மாற்றாம போய் பாருங்கள். பாண்டிச்சேரியை பொறுத்த வரையில் நான் வச்சு பார்க்குறேன், ஒரு வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உமன்ஸுக்கு சிஎஸ்எஃப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடை பொறுத்தவரை உமன்ஸுக்கு வந்து பிஎஸ்எஃப்பில் 3, சிஏஎஸ்எஃப்பில் 43 இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது கேர்ள்ஸுக்கு. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப்பில் 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஐடிபிபியில் இல்லை. அசாம் ரைஃபிளில் 6 இருக்குது. ஐடிபிபியில் ஐ திங்க் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கே மிஸ்டேக் ஆகுது பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்காகவும் நல்லா பாருங்கள், ஏன்னா இது வந்து பெரிய டீட்டெயில்ஸை ஒரு ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன, பிஎஸ்எஃப் வந்து 3 வேக்கண்ட். சிஏஎஸ்எஃப் 43 மறக்காதீங்க. 43 உமன்ஸ் மறக்காதீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிஆர்பிஎஃப் 4. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபியில் எஸ்எஸ்பியில் வேக்கண்ட் இல்லை உமன்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஐடிபிபியில் இருக்குது. ஐடிபிபியில் எத்தனை வேக்கண்ட் பாருங்கள், 6 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸில் 4 இருக்குது. எஸ்எஸ்எஃப்பில் இருக்காது எப்போவுமே, அது ஆல் இந்தியா கட் ஆஃப். டோட்டலாக உமன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை இது ஒரு நல்ல வேக்கன்சி தான். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், 60. நீங்கள் 60 தமிழ்நாடு உமன்ஸு. ஸோ நீங்கள் 60லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்க்கலாம், இல்லை தமிழ்நாடுலேருந்து 60 வரைக்கும் எத்தனை வேக்கன்ட்டு எந்தெந்த ஃபோர்ஸ்னு ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் இல்லை ஸ்லைடாக ரெடி பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோன்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே தேவையில்ல.
இது வந்து எல்லாம் அந்த மேலுக்கு சொன்ன மாதிரி தான். நக்சலு, பார்டர் அஃபெக்டட் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஜென்ரல் நார்மலாக நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆளுங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் மீன்ஸ் ஆல் இந்தியா வேக்கன்சியில் சொல்லலை, செகண்ட் பேஜை பாருங்கள். இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். செகண்ட் பேஜை பாருங்கள், அதுக்கப்புறம் தேர்ட் பேஜை விட்டுருங்க, ஃபோர்த்து பேஜையும் விட்டுருங்க. அப்புறம் உமன்ஸ் வந்து ஃபிஃப்த்து பேஜை பாருங்கள். இதை தவிர வேறு எதையும் பார்க்க தேவையில்ல. வேக்கன்சி டீட்டெயில் தெரியணும்னா நானும் அழகாக ஸ்லைடாக எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குது எல்லாம் நான் கிளியராக போடுறேன். ஆனால் உமன்ஸுக்கு வந்து 43 வேக்கன்சி சிஏஎஸ்எஃப்லன்றது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் சிஏஎஸ்எஃப்பில் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையா, மற்ற ஃபோர்ஸில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விடாமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்தவரை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான். கடைசியில் பார்த்துக்கலான்னு பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கடைசி ஒரு வாரம்லாம் அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இதை ஒரு அவேர்னஸாக எடுங்க. அப்ளை பண்ணாதான் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிடணும். எஸ்எஸ்சியை பொறுத்தவரை ஓப்பன் ஆன உடனே ஒரு 10 நாள் அப்ளை பண்ணிடுறது ரொம்ப நல்லது. கடைசி ஒரு வாரம்லாம் வெப்சைட் ரொம்ப டார்ச்சர் பண்ணும், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அப்ளை பண்ண முடியாது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது. நம்ம இது வேக்கன்சி எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. எஸ்எஸ்சி ஜிடி எப்பயுமே நார்மலாக வரும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ விடாமல் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.